இது வந்து குடும்ப சித்திரம் தான் சொல்லணும். கண்டிப்பா குடும்பத்துல நடக்கிற ஒரு துரோகத்தை தான் அதை பத்திரமா எடுத்திருக்காரு மையழகன்னு. ஓகேவா, அது அந்த பேரழகன் எடுத்திருக்காரு. சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கிட்டையும் நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அரவிந்த் சாமி சார் பட்ட பாடு இருக்குது பாரு, அத பதமா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கார்த்திக் சாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் நாங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்காரவங்கள நாங்க பேசியதான் கழுத்தா இருப்போம். ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்போம். அந்த விளக்கத்தை வந்து பெருமையா அண்ணன் வந்து கார்த்திக் அண்ணன் வந்து நல்லா பேசி நடிச்சிருக்காரு. எப்பா சாமி முடியலடா சாமின்னு ஊரை விட்டே ஓடி வர்றாரு. லாஸ்ட் சீன்லாம் முடியல, கடைசியாதான் நம்ம பொட்டோட்டையா தான் வந்து மெய்யழகனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. படம் வந்து குடும்பங்களுக்கு உண்டான படம். நீங்க ஃபைட்டு கீட்டு பாட்டு கீட்டு லவ் கிப்பு அதெல்லாம் நினைச்சு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா, 2K கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 50% தான் பிடிக்கும். இது ஊருங்கள்ல படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா ஓடும். இது ஊர்ல உள்ள, அதாவது சுத்துப்பட்டு கிராமங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் குடும்ப சித்திரம். ஓகேவா, இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நாங்கெல்லாம் ஊரை விட்டுலாம் வெளியே வந்திருக்கவே மாட்டோம். இப்ப எங்க ஊர் வந்து நீடாமங்கலம் பக்கத்துல கொட்டலாச்சேரி. ஓகேவா, எங்க சொத்து பத்தெல்லாம் சும்மா தான் போச்சு, எல்லாம் அவங்கவுங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல அதுக்கு வேல்யூஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கோடிக்கணக்கில் போகுதுன்னு நினைக்கிறப்ப அழுக வரும்ல, அந்த மாதிரி எனக்கு கனெக்ஷன் ஆச்சு. ஓகேவா, அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இந்த படம் வந்து கனெக்ஷன் ஆகும். ஓகேவா, அதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே தஞ்சாவூர் சிறப்பை வந்து எங்க சர்க்குணா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம் வந்து எல்லா படமுமே தஞ்சாவூரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரேம் சார் வந்து இந்த படத்தை எடுத்து படைச்சு வெற்றி பெற்றுட்டாருன்னு தான் நான் சொல்லணும். ஊர் சைடு கம்மியா போட்டு, விலைய கம்மியா போட்டு சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் பார்க்க வைங்க. ஓகேங்களா, இது பட்ஜெட் படம் தானே, அதனால நீங்க குறைக்கலாம். ஏன்னா சாமானியன்னு ஒரு படத்தை அப்படிதான் ஓட்டினாங்க 116 நாள். அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கு. அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து லைக் கார்த்தி வந்து தெரிஞ்சதுதான். இந்த மாதிரியான ஒரு சுட்டித்தனமான ஆக்டிங், லைக் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு நல்லா செட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். பட் அரவிந்த் சாமியோட அந்த சட்டிலான நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ராஜ்கிரண் இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. அவரு அந்த கம்பீரமா இருந்து அந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கு, அவங்க கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காங்க படத்தை. கொஞ்சம் போர்ஷனா இருக்குன்னு அவங்க வேணாம்னு சொல்லியிருந்தா அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு ஒன் லைன் ஸ்டோரியா சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான். எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தெரியல. மேபி யாருக்காச்சும் அப்படி ரிலேட் பண்ணிக்காம முடியாத இருக்கிறவங்களுக்கு மேபி லேக் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது 96 படம் ஏதாச்சும் ஃபீல் இல்ல 96 இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டோரி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அந்த டைரக்டர் தான் எடுத்திருக்காங்கங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் போகணும். லைக் அப்படிதான் இருக்கும், 96 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற லாட் ஆஃப் எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு சாங் செப்பரேட்டா பண்ண சொல்ல தெரியல. ஏன்னா அது கதையோட ரொம்ப மெர்ஜ் ஆகி போனதுனால அவர் தான் பாடி இருக்காரா அப்படின்னு கூட எனக்கு ரியலைஸ் ஆகல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் இஸ் சோ குட். 9 கொடுக்கலாம். 10 மூவின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹி ஆக்டட் சோ வெல். அவங்க சூப்பரா இருந்தது, சொல்லவா வேணும். எல்லாருக்குமே நல்ல ரோல் தான். பட் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி காம்போ பார்க்கும்போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். பிஜிஎம் நல்லா இருந்தது. நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிட்டு போகும். சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பாஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அந்த ஜானர் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஃபீல் குட் மூவி. நீங்க ரொம்ப மசாலா என்டர்டெயின்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. அந்த காலை வர்ற சீனு, நம்மளோட தமிழ் ஆன்சஸ்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாமே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அது நல்லா இருந்தது பாக்குறது. அது 96 லவ் ஸ்டோரி. இது வந்து கொஞ்சம் பிரதர்ஹுட், அந்த பாஸ்ட் மெமரிஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. புரியல. கண்டிப்பா ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். லேக்லாம் பெருசா ஒன்றும் தெரியல பிரதர். அது கதையோட மூவ் ஆகுறதுனால பெருசா ஒன்றும் தெரியல. சூப்பரா இருந்தது. சரி, நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் பொருள் டேக் ஆஃப் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் போக போக ஒரு 10 நிமிஷத்துல நமக்கே புரிஞ்சிடும். அரவிந்த் சாமி சார். ஆமா,
அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண அந்த சித்தார்த் அபிப்பிராயம் கேரக்டரை விட இந்த கேரக்டர் சரி, அது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ரோல், இது ஒரு இன்னசென்ட் ரோல் மாதிரி. பட் எந்த கேரக்டர் வந்து அதிகம் மனசு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு, அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்? இதுதான் 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 எப்பவுமே இதுதான். இனிமே அரவிந்த் சுவாமி ஃபைட் இல்லாம படம் பார்க்க ஓகேவா இல்ல ஸ்லோவா பண்ணுங்க? இந்த மூவிக்கு இந்த கதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் தேவையே இல்லை, தேவைப்படல எங்கேயுமே. ஃபைட் வச்சிருந்தா தான் அது பேசாம தப்பா இருக்கும். ஒருவேளை பாட்டு வச்சிருந்தா எங்கேயா மிஸ் ஆயிருக்கும். எதுவுமே இல்லாம கதையா மூவ் ஆனதுல சூப்பரா இருந்துச்சு. கமலஹாசன் சாங் இருக்கு அந்த வாய்ஸ், அவர் வாய்ஸ் நல்லா இருந்தது அந்த பாட்டு. ஸ்ரீதேவி ஆக்டிங் கேக்குறேன். ஆமா, அவங்க நிறைய படத்துக்கு அப்படி ஆக்டிங் கேக்குறாங்க, அது எப்படி இருக்கு? அவங்க ரோல் ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு அதிகபட்சமா ஒரு 5-6 நிமிஷம் தான் வருவாங்க. உடனே அது கதையோட தேவைப்பட்டதுனால அப்படியே போயிடுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் 3 மணி நேரம் இருக்கு, எப்படி ஸ்லோவா போகுது எப்படி இருக்கு? ஸ்லோவாலாம் போல பிரதர், அது கதையோட போறதுனால ப்ராப்பரா ஓவரால் ரேட்டிங் 10 out of 10. சரி, இது என்னோட பர்சனல் ரேட்டிங். மற்றவங்க யாராவது புடிச்சு அதுக்காக ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு அது என்ன திட்டா நான் பொறுப்பு. ஓகே 96